உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொந்த பந்தம் பிரியறதுக்கு பெருசா என்ன காரணம் இருக்க போகுது? சொத்துதான். ஊரலகமே இப்படிதான். அதுக்கப்புறம் அண்ணன் வெளியூருக்கு போயிடுச்சு. நாங்க இங்கேயே இருந்துட்டோம். அப்பா இறந்ததுல இருந்து எந்த நல்லது கெட்டதுக்குமே அவர் வந்ததில்ல. கொடுமைதான். என் அண்ணனும் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுச்சு. ஆமா, வந்த உடனே இவ்வளவு பாசமா கட்டி பிடிச்சி கொலாவறீங்களே, குடும்பத்துல சண்டை இருந்தா என்ன, அவர் உங்கள்கிட்ட பேச மாட்டாரா? அவர் ஒரு மாதிரி எல்லாத்துலயுமே தயக்கப்படுற ஆளு. பெரியம்மா பேச்சையும் பெரியப்பா பேச்சையும் மீறி ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அவரு சொன்னாதானே அண்ணன் பேசும். ஓ அப்படி. சரி, இப்ப மட்டும் எப்படி? அதான் ரத்த பாசம்னு சொல்றது. இத்தனை வருஷம் கழிச்சு அவர் தூக்கி வளர்த்த தங்கச்சிக்காக ஓடி வந்திருக்காரு. யாரு, பிருந்தாவா? ஆமா, பிருந்தா கை குழந்தையா இருந்ததுல இருந்து அவ நட பழகினதுல ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனது வரைக்கும் எல்லாமே அண்ணன் தான் பார்த்தாரு. எனக்கும் எப்படி கண்மணிக்கும் பாண்டியன் அண்ணன் மேல ஒரு படி பாசம் அதிகமா இருக்கும்ல, அதே மாதிரி இவருக்கும் பிருந்தாவுக்கும் அவ்வளவு பாண்டிங் இருக்குன்னா பாரு. எங்க இருந்தாலும் சரி, அவளை மட்டும் அறிவனால மறக்கவே முடியாது. எங்களாலையும் அவரை மறக்கவே முடியாது. எப்பவும் பிருந்தா அவரை பத்தி சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பா. எனக்கு நினைச்ச மாதிரி அண்ணனை கண்டுபிடிச்சு வர வச்சுட்டா. ஓ ஆமா, அப்ப உங்களுக்கு அண்ணன்னா எனக்கு என்ன முறை? மச்சான் முறை வேணும். இதெல்லாம் உனக்கு சொல்லணுமா என்ன? மச்சான். ஓகே. என்ன மச்சான்? சும்மா வார்த்தைக்கு சொன்னாலாம் பத்தாது. மச்சானா உரிமையா உறவா நினைச்சு அவர் கூடவே இருந்து நீ தான் பாத்துக்கணும். அவ்வளவுதானே. நான் கவனிக்கிற கவனிப்புல உங்க பிரிஞ்சு போன சொந்தம் மொத்தமா வந்து ஒட்டிக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. இங்க பாரு, ஓவராலாம் டார்ச்சர் பண்ணிடாத. அவரு ரொம்ப சைலண்ட் டைப். அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. பாசத்துல என்ன டார்ச்சரு, நான் பாத்துக்கிறேன். மச்சான் இருங்க, நானும் வரேன். தம்பி பேரு மாற, நம்ம வீராவோட வீட்டுக்கு. ஆமா, அவள்கிட்ட தான் வேலை பாக்க. நைஸ் மீட் யூ. வாங்க மச்சான், நான் கூப்பிட்டு போறேன். வாங்க. ரொம்ப அழகா இருக்கு. அழக்கூடாது, அழக்கூடாது. அண்ணே, நீ வருவியோ மாட்டியோன்னு ரொம்ப கவலையாவே இருந்தேன். கூப்பிட்டது என் தங்கச்சி, நான் வளர்த்த கடைக்குட்டி, எப்படிமா வராம இருப்பேன்? பெரியப்பா பெரியமாக்கு தெரியுமா அண்ணே? தெரியாதுமா, தெரியாது. அவங்களுக்கு இன்னும் எங்க மேல கோவம் குறையவே இல்லையா? அவங்க பேச்ச மீறி வந்தீங்களா அண்ணே? இல்லம்மா, உன் கல்யாண ஃபங்க்ஷன் ஆச்சுமா, எப்படி வராம இருக்க முடியும் சொல்லு? அதாண்டி உன் மேல இருக்கிற பாசம். அவங்க அப்பா அம்மா கிழிச்ச கோட்டை அவன் என்னைக்குமே தாண்டதே இல்ல பிருந்தா. உனக்காக அதையும் மீறி வந்திருக்கான் பாரு. இத்தனை வருஷமா ஒரு போன் கூட பண்ணல. எங்களை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லல? இல்ல பிருந்தா, அப்படிலாம் இல்ல. உங்க மேல எவ்வளவு கோவமா இருந்தேன் தெரியுமா? உங்களை இப்ப பார்த்ததும் எல்லாம் பஞ்சா பறந்துடுச்சு. எப்படியாவது உங்களை ஒரு தடவை பாத்துடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பாத்துட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன அண்ணன் இல்லாத புள்ளன்னு இங்க இருக்கிற எத்தனை பேர் என்ன எப்படி எல்லாம் பேசினாங்க தெரியுமா? அப்பெல்லாம் எனக்கு இன்னொரு அண்ணன் இருக்காருன்னு எனக்கு சொல்லணும்னு தோணும். ஆனா உங்களை காட்டுறதுக்கு அப்ப நீங்க இல்ல. அதனால ஒண்ணுமே சொல்ல முடியாம விட்டுருவேன். ஆனா இப்ப எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். கார்த்திக், இதோ இவர் யார் தெரியுமா? என் அண்ணன். ஹலோ, ஹாய். என் ரத்தம், என் ரத்த சொந்தம். சரி சரி, குட். என் அண்ணன் வந்திருக்காரு. என்
அறிவண்ண வந்திருக்காரு. எனக்காக வந்திருக்காரு. சரி போதுமா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் என் அண்ணன் யாருன்னு சொல்லணும்னு தான் உங்களை வரவே சொன்னேன். அப்படியா? ஏன் மச்சான், நம்ம சொந்த பந்தம் எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாத்திட்டையும் சிரிச்சு பேசுறதை விட்டுட்டு கல்யாணம் பொண்ணு மாதிரி நெருஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே. அது ஓகே, பரவாயில்ல. சொல்ல மறந்துட்டேன். எல்லாரும் பாத்துக்குங்க, என்னோட மச்சான் வீரோவோட அண்ணன், என் சொந்த மச்சான். தேங்க்யூ மச்சான். மலை ஏறினாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க. சரி நான் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இந்த பேகு ஏன் மச்சான் அப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, அதான் சொன்னாங்களே வீரோட ஹஸ்பண்ட் மாறன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களே, தெரியும். வந்ததுல இருந்து பேக சுமந்துக்கிட்டே இருக்கீங்க. கொடுங்க, போட்டோ எடுக்க நல்லா இருக்கும். அது என் தங்கச்சிங்களுக்கு. ஓ, இருக்கட்டும். சிங்கப்பூர் கிஃப்டா? ஆமா. பாத்துக்கோ, கிஃப்ட் சிங்கப்பூர்ல வாங்கிருப்பாரு. என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க? கொடுங்க. கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். ஹாப்பி மேரிட் லைஃப். ஹை, பாரு. இத நான் திறந்து பார்க்கட்டுமா? பாரு, திறந்து பாரு. கொலுசு. ம், என் அளவு உங்களுக்கு தெரியுமாண்ணே? சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீதான் வளர்ந்துட்டிய. வளையல. கம்மல். எல்லாமே சூப்பரா இருக்குண்ணே. எங்கண்ணே வாங்குன? சிங்கப்பூர்ல தாம்மா. சிங்கப்பூர்லயா? வீரக்கா, அண்ணன் எனக்காக சிங்கப்பூர்ல இருந்து நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. ரொம்பதான். பின்ன ஏன் அண்ணன்ல? அண்ணே, நீங்க போட்டு விடுங்கண்ணே. என்னங்க, உங்க கையாலேயே எனக்கு போட்டு விடுங்க. நீங்க போட்டு விடுறீங்களா? இல்லையா, நீயே போட்டு விடு. தங்கச்சி ஆசையா கேக்குறாள்ல, போட்டு விடு. நீங்களே போட்டு விடுங்க. நீ உட்கார். அந்த முக்காலி எடுத்து போடுங்க. அண்ணா, போட்டோகிராஃபர் அண்ணா, ஒரு நிமிஷம். பாத்து. எங்க அண்ணன் எனக்கு நகை போட்டு விடும்போது அழகா போட்டோ எடுக்கணும். என்ன? ஓகே மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.